நான் உங்க அனீஸ். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சித்தர்கள் நாக வடிவத்துல அம்மனை பூஜிக்க வரும் மலைக்கோயில் பத்தின தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த கோயில்ல போகர் பிரதிஷ்டை பண்ணின சிவலிங்கத்தை வழிபட்டா வேண்டியது நடக்கும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மலைக்கு வந்தாலே உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் ஓடி போயிடும்னு ஒரு அதிசயத்தை கேள்விப்பட்டேன். போகர் வழிபட்ட அம்மனுக்கு நீங்களே பூஜை செய்யலாம். இங்க பக்தர்கள் எல்லாம் இப்ப வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்தா என்ன மாதிரி நல்லதுகள் அவன் எது நினைக்கிறானோ அதை அவங்களுக்கு செய்யலாம். வேண்டியதை கொடுக்கும் மல்லிகார்ஜுன லிங்கம், பர்வதமலை அமானுஷ்யங்கள். நான் இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க போலூர் பக்கத்துல தென்மாதி மங்கலத்துல இருக்கிற பர்வத மலையில பல அதிசயங்கள் நடக்கிறதா எனக்கு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் பர்வத மலைக்கு வந்திருக்கேன். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்மாதி மங்கலத்தில் தான் பர்வதமலை அமைஞ்சிருக்கு. அந்த பர்வதமலைக்கு போயிட்டு வர்றதும், பர்வதமலை இருக்கக்கூடிய கிரிவலப்பாதையான 22 கிலோமீட்டரை சுற்றி வர்றதும் கைலாயத்துக்கு போயிட்டு வந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியில தான் இந்த பர்வத மலை இருக்கு. பர்வதம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். மலைகளுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிறது தான் இந்த மலையோட பெயர் காரணம். இதுதான் பர்வத மலை. நம்மோட 3வது கண் டீம்ல இந்த பர்வத மலை அசைன்மெண்ட் எனக்கு கிடைச்சதும் செம்மையா என்ஜாய் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா மலை அடிவாரத்துக்கு வந்த உடனே நான் பயங்கரமா அப்செட் ஆயிட்டேன். நான் கேள்விப்பட்ட முதல் விஷயம், இந்த மலை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. டீ கடை, பெட்டி கடை, சின்ன ஹோட்டல் இப்படி எதுவும் இங்க கிடையாது. தண்ணி கூட நாம தான் எடுத்துட்டு போகணும். ஆனா இந்த மலையோட பயன்பாட்டை பத்தி கேட்டதும் நான் மிரண்டு போயிட்டேன். என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். இந்த மலையில சித்தர்கள் ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடு செய்திருக்காங்க. கடுமையான யோகத்தை பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வைப்ரேஷனை இப்பவும் உணர முடியும்னு, இந்த மலையில கால் வச்சாலே நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. இங்க வந்தாலே புதுசா பிறந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நம்மளை விட்டு விலகிடும்னு சொன்னாங்க. இதையெல்லாம் கேட்டு ஆர்வத்தோட நான் பயணிக்க ஆரம்பிச்சேன். இந்த பர்வத மலையில நான் மீட் பண்ணின மனிதர்களும் அவங்க சொன்ன அதிசயங்களும் என்னை பிரமிக்க வச்சது. அந்த அதிசயங்கள் எல்லாம் நிச்சயம் உங்களையும் பிரமிக்க வைக்கும். நான் மலை உச்சிக்கு நடக்கிற இந்த டைம்ல அதையெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அப்பதான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் என் கூடவே டிராவல் பண்ணின ஃபீல் கிடைக்கும். இந்த மலை உச்சியில சித்தர்கள் வழிபட்ட கோயில் இருக்கு. கடல் மட்டத்துல இருந்து 4560 அடி உயரத்துல இருக்கிற அந்த கோயில்ல சித்தர்கள் வழிபட்ட லிங்கமும் அம்மனும் இருக்கு. அடிவாரத்துல இருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் மலை உச்சிக்கு நடந்தா அந்த கோயிலுக்கு போக முடியும். இந்த மலை முழுக்க மூலிகைகள் நிறைஞ்சிருக்கு. சித்தர்கள் நடமாட்டத்தை இன்னைக்கும் இங்க சூட்சமமா உணர முடியும்னு இங்க வந்தவங்க சொல்றாங்க. இந்த மலை உச்சி மேல இருக்கிற லிங்கத்தை மல்லிகார்ஜுன லிங்கம்னு அழைக்கிறாங்க. இதுதான் அந்த சிவலிங்கம். போகரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை வழிபட்டா பல அதிசயங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. போகரால மந்திர உச்சாரணம் பண்ணி வழிபட்ட இந்த லிங்கம் இருக்கிற கருவறைக்குள்ள எல்லாரும் நேரடியா வந்து வழிபடலாம். இங்க இருக்கிற கருவறைக்கு கதவே இல்லைங்கிறதால பக்கத்திலேயே உட்கார்ந்து வழிபாடு பண்றாங்க. எந்த காரியத்தை நினைச்சு மலை ஏறி வந்தாலும் அந்த காரியத்தை இந்த சிவன் நிறைவேற்றி வைக்கிறாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. இந்த மலை மேல இருக்கிற அம்மனை பிரம்மாராம்பிகைன்னு குறிப்பிடுறாங்க. இதுதான் அந்த அம்மன். இந்த அம்மனை சித்தர்கள் தங்களோட தனிப்பட்ட வழிபாட்டிற்காக பயன்படுத்தி இருக்காங்க. வாழ்க்கையில எப்படிப்பட்ட தோல்வியில இருந்தாலும் இந்த அம்மனை வழிபட்டா வழி பிறக்கும்னு சொல்றாங்க. தவத்துல இருக்கிற இந்த அம்மனை வழிபட்டா எந்த வேலையும் சக்சஸ்ன்னு சொல்றாங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாகம் இங்க இருக்கிற அம்மனை பூஜிக்க வருவதா சொல்றாங்க. அதை ஊர்ஜிதப்படுத்தும்படியான சிம்பிள் கருவறை பாறையில இருக்கு. இவரு விகாஷ் பாண்டியன். இந்த மலை உச்சியில இருக்கிற சிவனையும் அம்மனையும் கடந்த 30 வருஷமா வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 700 தடவை இந்த மலைக்கு வந்திருக்காரு.
சென்னை திருவல்லிக்கேணி தான் இவருக்கு சொந்த ஊரு. இவரும் இவருடைய நண்பர்களும் சேர்ந்து 1000 பேருக்கு மேல இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இவருடைய வாழ்க்கையில எல்லா நேரமும் இந்த மலையும் இந்த மலை மேல இருக்கிற தெய்வங்களும் தான் இவருடைய எண்ணம் முழுக்க இருந்திருக்கு. ரொம்ப சாதாரணமா இருந்த இவருடைய வாழ்க்கைய இந்த மலை மேல இருக்கிற தெய்வங்கள் தான் உயர வச்சதா தீவிரமா நம்புறாரு. என்கிட்ட அதை பத்தி சொன்னாரு விகாஷ் பாண்டியன். நம்ம கீழே இருக்க கடவுளை வந்து சாதாரணமாக போய் வணங்கிட்டு வரோம். நம்ம உடம்பு வந்து 1 மாதம் உடற்பயிற்சி செய்கிற மாதிரி இந்த மலை ஏறுறது. 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான். இந்த மலை வந்து நெட்டு தான், ஏற்றம் தான், மலை இறக்கமே இல்லை. அப்படி வந்து இந்த கடவுளை தரிசனம் பண்ணி பண்ணி எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள், தொழில் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. சில பேருக்கு எங்கள் குடும்பத்திலே தங்கச்சிக்கெல்லாம் மேரேஜெலாம் வந்து அம்பாள்கிட்ட வேண்டிட்டு போனால் நல்லா மேரேஜ் வரன் கிடச்சிது. தொழில் டெவலப்மெண்ட்டு, அனந்தமிகெல்லாம் ஒற்றுமையாக பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ரொம்ப கீழ்மட்டத்தில் இருந்தோம். இன்றைக்கி வந்து பிஸ்னஸில் ஒரு செல்வாக்காகவும் இருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த மலைக்கு வர ஆரம்பித்தோம். மலையடி வாரத்தில் ஒரு வனதுர்கை அம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயில் வரைக்கும் காரில் வந்துட முடியும். இதுக்கப்புறம் தான் ட்ரக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. கோயிலுக்குள்ள வந்து அம்மனை வழிபட்டேன். பெரும்பாலான மலை கோயில் அடிவாரத்தில் வனதுர்கை அம்மன் தான் எல்லை சாமி மாதிரி இருக்கு. கோயிலை விட்டு வெளியே வந்தேன். சித்தர்கள் நடமாடிய இந்த மலைப்பாதை ரொம்பவே கடினமானது. சில இடங்கள்ல படிக்கட்டுகள் இருக்கும், பல இடங்கள்ல இருக்காது. சில இடங்கள்ல கம்பியை பிடிச்சு ஏற வேண்டியிருக்கு. சித்தர்கள் வாழ்ந்த மலை உச்சிக்கு இப்படி கடினமான பாதை வழியாகத்தான் போக வேண்டியிருக்கு. என்னோட வெளியங்கிரி மலை பயணத்துல 6 மலைகளை கடந்து 7வது மலை உச்சிக்கு ரீச் ஆவதற்கு பின்னணியில இருக்கிற சில சூட்சும ரகசியங்களை ஏற்கனவே நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியில பார்த்திருக்கோம். இந்த பர்வத மலை உச்சியை போய் சேரவும் 6 மலைப்பகுதிகளை கடந்து போக வேண்டியிருக்கு. கடலாடி, மெத்தக மலை, குமரி நெட்டு மலை, கடப்பாறை மலை, கனகச்சி ஓடை மலை, புற்றுமலை, இதுதான் இந்த 6 மலைகளோட பேரு. அதையெல்லாம் தாண்டினா தான் 7வது மலையில இருக்கிற சிவலிங்கத்தை பார்க்க முடியும். இதத்தான் நம்மோட உடம்போட கனெக்ட் பண்ணி சில சூட்சமத்தை பத்தி இங்க சொல்றாங்க. நம்மோட உடம்புல சூட்சமமா 7 சக்கரங்கள் இருக்கிறதா யோக வாழ்க்கையில இருக்கிறவங்க சொல்றாங்க. அத கண்ணால பார்க்க முடியாது. முறையான யோக பயிற்சிகளை செஞ்சா 6 சக்கரங்களையும் இயக்க வச்சு 7வதா இருக்கக்கூடிய சகசிராரத்தையும் இயக்க வைக்க முடியும். சகசிராரம் இயங்க ஆரம்பிச்சா குண்டலினி சக்தியோட பயணம் பூரணத்துவம் அடையும். ஒரு மனுஷனுக்கு குண்டலினி சக்தி இயங்க ஆரம்பிச்சா பல அமானுஷ்யங்களை செய்ய முடியும். குண்டலினி சக்தி நம்ம உடம்புல இயங்க ஆரம்பிச்சா இறை சக்திய நம்மால நேரடியா உணர முடியும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல குண்டலினிய இயங்க வைப்பது ஒரு உச்சகட்ட சாதனையா சொல்றாங்க. அதே மாதிரி அடிமட்டத்துல ஆரம்பிச்சு 6 மலைகளை கடந்து 7வது மலை உச்சிக்கு வந்து சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணினா குண்டலினி சக்திக்கு இணையான ஒரு உணர்வு கிடைக்கும்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனையும் ஞானம் பெற வைக்கிறது தான் சித்தர்களோட பணி. அதனால தான் 6 மலைகளுக்கு மேல 7வது மலையில இந்த லிங்கத்தை அமைச்சிருக்காங்க. இந்த மலைப்பாதையில நடக்கிறவங்களுக்கு சித்தர் தரிசனம் வித்தியாசமான முறையில கிடைக்குது. மலை உச்சிக்கு நடக்கிறவங்க சோர்வு அடைகிற நேரத்துல அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி, வழிகாட்டுற மாதிரி சித்தர்கள் மனித ரூபம் எடுத்து வழிகாட்டுறாங்க அப்படின்னு விகாஷ் பாண்டியன் எனக்கு சொன்னாரு. பர்வதமலையை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் வந்து சூட்சபருவமாக வந்து போகிறாங்க, நிறைய பேருக்கு காட்சி கொடுக்குறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. சித்தர்கள் தரிசனத்தை பற்றி சொல்லுங்களேன். இங்கே வந்து அதுக்காக நிறைய பேர் வரதாகவும் கேள்விப்பட்டேன். சித்தர்கள் தரிசனம்ன்றது அமாவாசை நேரங்களில் தான் சித்தர்கள் வருவாங்க. கூட்டங்கள் இல்லாத நேரங்களில் தான் சித்தர்கள் வருவாங்க. சித்தர்கள் நடமாட்டம் என்பது நமக்கு என்ன உதவிகள் செய்கிறாங்களோ, நம்ம அந்த இருட்டில் ஏறி வரும்பொழுதும் அந்த காட்டுப்பாதையில் வரும்பொழுதும் நமக்கு என்ன உதவிகள் செய்கிறாங்களோ, யாரோ ஒருத்தர் வந்து என்னப்பா தண்ணி இல்லையா, தண்ணி சாப்பிடு, ஏன் கஷ்டப்பட்டு ஏறி வர, ஏன் உட்காந்துருக்கேன், கூட வா நான் கூப்பிட்டு போகிறேன், அப்படின்னு நமக்கு யார் உதவி செய்கிறாங்களோ கூப்பிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. மேலே வந்து பார்ப்போம், நான் இப்படி போவேன் அப்படி போவேன், ஆள் இருக்க மாட்டாங்க. யார் வந்தது? அது சித்தர் தான் வந்திருக்காரு. சித்தர்கள் மனித ரூபத்தில் வருவாங்க. சித்தர்னா சித்தராக வர மாட்டாங்க, இறைவன் ரூபத்தில் மனித ரூபத்தில் வந்தால் சித்தர்கள் வந்து நம்ம காட்சி கொடுப்பாங்க. அந்த காட்சிகள் நிறைய நடக்குங்க மலையில். இதயத்தில் வாட்டம் ஒரு 6 மாதம் வந்து தங்கியிருந்தாரு. 25 நாள் கீழேருந்து மேலே நடக்கிறது, மேலேருந்து கீழே போய் செக் பண்றாரு, அந்த ஓட்டையே இல்லை. ஏன்னா சஞ்சீவி காத்து இங்கேயே மேலேயே அந்த குளிர்லையும் கிளிர்லையும் இருந்து அவர் சருமம்
தேகமே வஜ்ரமா மாறி போச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பக்கத்துல தென்மாதி மங்கலத்துல இருக்கு பர்வதமலை. இங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சித்தர்கள் நாக வடிவத்துல வந்து அம்மனை பூஜிக்க வரதா ஒரு ஆச்சரிய தகவல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க போகர் பிரதிஷ்டை பண்ணின சிவலிங்கத்தை வழிபட்டா வேண்டியது நடக்கும்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கத்தான் இப்ப நான் பர்வதமலையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவரு குமரேசன். இந்த மலைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்துடுவாரு. இவருக்கு சித்தர் தரிசனம் கிடைச்சிருக்கு. விகாஷ் பாண்டியன் சொன்ன மாதிரியே ஒரு நாள் இரவு இந்த மலைப்பாதையில சித்தர் இவருக்கு வழிகாட்டியிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பத்தி குமரேசன் எனக்கு சொன்னப்போ வியப்பா இருந்தது. ஒரு முறை ராத்திரி மணி 9:30 மணி ஞாயிற்றுக்கிழமை மேலே கூட்டம் இல்லை, மேலே இருந்தவங்க மேலே தங்கிட்டாங்க. நாங்கள் ஒரு எமர்ஜென்சியான வேலை, நானும் என்னுடைய நண்பர் லட்சுமணனும் கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது பெரியவர் ஒருத்தர் வெள்ளை வெஸ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு கூடையில் பூ இந்த வருஷத்தட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி கூடையில் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கேருந்து வரீங்க? ஏன்னா தென்மாதி மங்கலத்துலேருந்து வரோம் அப்படின்னு. இப்படி கீழேருந்து வரோம்பான்னு. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா கடலாடின்றாங்க. கடலாடி தென்மாதி மங்கலத்துக்கு போகிறது வழி இது இல்லை, ரோடு வழியாகவே போயிருக்கலாம். அப்புறம் திரும்பி பார்க்குறோம், ஒரு ஆளே காணும். இந்த மலையில தண்ணியே கிடையாது. மழை காலங்கள்ல மழை பெஞ்சு வரக்கூடிய தண்ணீர் பாறை பள்ளங்கள்ல தேங்கி நிற்கும். மற்ற கோடை காலங்கள்ல தண்ணீரை இந்த மலைப்பாதையில பார்க்க முடியாது. இப்படி தண்ணீரே இல்லாம இருக்கிறதுக்கு காரணமா சில சூட்சும ரகசியங்களை சொல்றாங்க. அந்த ரகசியங்களுக்கான விடை எனக்கு இங்க இருக்கிற ஒரு சித்தர் மடத்துல கிடைச்சது. மலை உச்சிக்கு போற வழியில ஒரு கல் மண்டபம் இருக்கு. இத சித்தர் மடம்னு குறிப்பிடுறாங்க. சித்தர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்களோட பயன்பாட்டிற்காக இந்த மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கு. சித்தர் மடத்துல சாமியார்கள் வருவதும் போவதுமா இருக்காங்க. நான் போயிருந்த டைம்ல காவி உடையில இருந்த ஒரு சாமியார் ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருந்தாரு. அங்க ஒரு வித்தியாசமான சாமியார சந்திச்சேன். தன்னை வெளிக்காட்ட விரும்பாத அவரு தன்னோட பெயரை சொல்லல, ஆனா சொந்த ஊரு மதுரைன்னு சொன்னாரு. இந்த பர்வத மலை பயணம் ஞானத்தை உணர்த்துவது மாதிரியே தேக ஆரோக்கியத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு இடம்னு அந்த சாமியார் குறிப்பிட்டாரு. தண்ணீர் குடிக்காம சாப்பிடாம இந்த மலைப்பாதையில நடக்கும்போது நம்மோட உடம்பானது இங்க உள்ள மூலிகை காத்தால சுத்தப்படுத்தப்படுதுன்னு ஒரு சூட்சும ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரு. நான் மலையில டிராவல் பண்ணாலும் முதல்ல தின்னக்கூடாது. முதல்ல அப்பதான் அந்த காத்து நம்மளுக்குள்ள 6 லட்சம் நரம்புக்குள்ள இருக்கிற டிஸ்க் வெளியே எடுக்கும். நீங்க தின்ட்டு போயிட்டீங்கனால வயிறு ஃபுல் ஆயிடுச்சுனால மூலிகை காத்து கூட உங்களால சுவாசிக்க முடியாது. நல்லா இது வரலாம் தின்ட்டான்னு வையன், அவன் சுவாசம் என்னத்த வாசிப்பான். இப்ப தின்னாம 6 நாள் தின்னான்னு வையன், நல்லா சாயந்தர நேரத்துல வந்து பாருங்க, நான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நல்லா வாங்கி மூச்சு அப்படி லாக் பண்ணிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணி பாருங்க. அந்த 4 திசை காத்துல ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பாருங்க, சர்மம் ஆரோக்கியமா, சர்மத்துக்கு ஒரு டிஸ்கெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ சர்மம் தான் முதல்ல, 2வது தான் எது வந்தாலும். சர்மத்தை பாதுகாக்கணும், அதுதாங்க. இந்த உலகத்துல வாழ்வதற்கும் சாதிப்பதற்கும் உடம்போட ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். இங்க வந்தா மனித உடம்பு ஒரு சரியான நிலையில இயங்க ஆரம்பிக்கும். மூலிகை மசாஜ், மூலிகை குளியல் அப்படின்னு உடம்போட ஆரோக்கியத்துக்கு தேவையில்லாம பணத்தை விரயம் பண்றாங்க. ஆனா இந்த மலைக்குள்ள நடந்து வந்தாலே உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஓடி போயிடும்னு இந்த சாமியார் அதிரடியா சொன்னாரு. இப்படி இவர் பேச ஆதாரம் இருப்பதா இவர் குறிப்பிடுறாரு. இதய நோய் பிரச்சனையில இருந்த ஒருத்தரை இந்த மலைக்கு அழைச்சிட்டு வந்திருக்காரு. குறிப்பிட்ட சில மாதங்கள் இந்த மலையோடு தொடர்புல இருந்த அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நோய் குணமாயிட்டதா சாமியார் சொன்னாரு. ஒரு 8-9 வருஷத்துக்கு பின்னால அவருக்கு ஹார்ட்ல வாட்டர், இதயத்துல வாட்டர் அவருக்கு. ஒரு 6 மாசம் வந்து தங்கியிருந்தாரு. 6 மாசம் திருவண்ணாமலை தங்குறது இங்க தான் விட்டேன்னா 25 நாள் கீழே இருந்து மேல நடக்கிறது, மேல இருந்து கீழே. ஒரு 6 மாசமா இடையில வந்து போய் செக் பண்ணி இருந்தவர் உடம்பு கிளியர் ஆயிட்டு போய் செக் பண்றாரு, அந்த ஓட்டையே இல்லை.
ஏன்னா சஞ்சீவி காத்து இங்கேயே மேலேயே அந்த குளிர்லையும் இல்லைன்னு இருந்து அவர் சருமம் தேகமே வஜ்ரமா மாறி போச்சு. நோயாளியா வந்தவங்கனால இங்க நோயாளியா குஷ்டம் கூட நல்லா ஆகும். அது மாதிரி காத்தெல்லாம் உள்ள இருக்கு. இங்க பக்தர்கள்லாம் இப்போ வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்தா என்ன மாதிரி நல்லதுகள்லாம்? அவன் எது நினைக்கிறானோ அது அவனுக்கு செயலாகும். அவன் என்ன கோரிக்கை வச்சு நினைக்கிறானோ அது செயலாகும். சித்தர் மடத்தை விட்டு மலை உச்சிக்கு நடக்க தயாரான எங்க கிட்ட பேசின சாமியார் கிட்ட வழி செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டேன். எல்லாத்தையும் திறந்த எனக்கு பணம் எதுக்குன்னு வாங்க மறுத்துட்டாரு. மனசுக்குள்ள அவரை பத்தின உயர்வான எண்ணத்தோட நடந்த சித்த வலிமையோட இருக்கக்கூடிய நிறைய துறவிகள் இந்த பர்வத மலைக்குள்ள வாழ்வதாகவும் இலை தழைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய அவர்களை பார்ப்பதே அரிதுன்னும் சாமியார் என்கிட்ட சொல்லி இருந்தாரு. அந்த சாமியார் சொன்ன பிரமிப்பான தகவல்களோட பயணிக்க ஆரம்பிச்சேன். சித்தர் மடத்துக்கு மேல கடப்பாறை மலைப்பகுதியை கடந்து போறது ரொம்பவே சிரமம்னு சொல்லி இருந்தாங்க. மலை உச்சியில இருக்கிற அந்த சிவனை வேண்டிக்கிட்டு நான் நடந்தேன். கடப்பாறை மலைப்பகுதிக்கு வந்தேன். எனக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சது. செங்குத்தான பாறையில எப்படி ஏற போறோம்னு உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம் வந்தது. ஆனா அந்த செங்குத்தான பாறை மேல இருக்கிற படிக்கட்டுகளை பார்க்கும்போது ஒரு தைரியம் வந்தது. படியேற ஆரம்பிச்சேன். இப்ப மலை ஏற வசதியா படிக்கட்டுகள் இருக்கு. ஆனா விகாஷ் பாண்டியன் மாதிரியான நபர்கள் ஆரம்பத்துல வரும்போது இங்க பாறைகள் மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த பகுதியை கடக்கும் போது மரண பயத்தை இந்த இடம் உணர வைக்கும்னு சொன்னாங்க. அதாவது மரண பயத்தை உணர்ந்த ஒருத்தர் அகம்பாவத்தை விட்டு வாழணும் அப்படிங்கறத தானாகவே உணர்ந்துடுவாங்களாம். மேல ஏறிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்த எனக்குள்ளேயும் மரண பயம் வந்தது. ஆனாலும் தொடர்ந்து நடந்த. இப்படி பல கஷ்டமான மலை பாதையில எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாவிட்டாலும் இந்த மலைக்கு ஒரு முறை வந்தவங்க திரும்ப திரும்ப கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு விகாஷ் பாண்டியன் ஒரு தகவலை குறிப்பிடுறாரு. ஒரு முறை வந்துட்டாக்கா மறுபடியும் இந்த மலைக்கு போகணும் என்ற எண்ணங்கள் தான் வரும். சின்ன குழந்தை முதல் 90 வயதானவர்கள் வரை இந்த மலைக்கு வந்து செல்றாங்க. யாருக்கும் இது வரைக்கும் எந்த தீங்கும் எதுவும் நடந்ததா இல்லை. நீங்கள் பல கோவில் போயிருப்பீங்க ஐயா. இந்த பருவமலை கோவில் வந்து புனிதமானது. இறைவனை நாமே ஆரத்திகள் செய்யலாம், பூஜைகள் செய்யலாம். தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் பர்வத மலையில டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க போகர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கம், பௌர்ணமி தோறும் சித்தர்கள் நாக வடிவத்துல வந்து வழிபடும் அம்மன், இப்படி இங்க இருக்கிற பல ஆச்சரியங்களை பார்க்கத்தான் இப்ப நான் பர்வத மலையில டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடப்பாறை பாறை பகுதியை கடந்து வந்தேன். இனிமே மலை உச்சிக்கு போறதுல பெரிய சிரமம் இல்ல. தண்டவாள பாறை, ஆகாய பாறை, இப்படி பல ஆபத்தான வழியில டிராவல் பண்ணி மலை உச்சிக்கு வந்தேன். இந்த மலையோட உச்சியில இருந்த கோயிலோட தோற்றம் பிரமிப்பா இருந்தது. கோயிலுக்குள்ள வந்தேன். ஏதோ ஒரு விதமான வைப்ரேஷனை உணர்ந்தேன். நான் மலை மேல ஏறி வந்த களைப்பு என்ன விட்டு இந்த நொடி பொழுதுல விலகிட்டதா எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்தது. இவ்வளவு உயரமான இடத்துல கல்லாலான இந்த கோயில் என்னை வியப்படைய வச்சது. போகர் பிரதிஷ்டை பண்ணி வழிபட்ட லிங்கத்தை பார்க்கறதுக்கு ஆர்வமான. இந்த லிங்கம் தான் போகரால பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம். பர்வத மலையில் இருக்கக்கூடிய இந்த லிங்கத்துக்கு தீபம் ஏற்றி வழிபட்டா பூமியில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்களையும் தரிசித்ததற்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போகர் வழிபட்ட அதே இடத்துல இருந்து நானும் இந்த சிவலிங்கத்தை வழிபட்டேன். அந்த உணர்வு எனக்குள்ள ஒரு பரவசத்தை உணர வச்சது. விகாஷ் பாண்டியனும் அவருடைய டீம்ல உள்ள நண்பர்களும் பூ போட்டு லிங்கத்தை வழிபட்டாங்க. அவங்க சொன்ன ஓம் நமச்சிவாய மந்திர சொல் அந்த கருவறைக்குள்ள ஒரு வைப்ரேஷனை உணர வச்சது.
சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அடுத்து அம்மனுக்கு நானே தீபாராதனை காட்டி வழிபட போறேன். நீங்கள் பல கோவில் போயிருப்பீங்க ஐயா. இந்த பருவதமலை கோவில் வந்து புனிதமானது. இறைவனை நாமே ஆரத்திகள் செய்யலாம், பூஜைகள் செய்யலாம். இந்த அம்மன் நினைச்சத நடத்தி வைக்கக்கூடிய அம்மன். சித்தர்கள் தங்களோட தவ வலிமையை அதிகப்படுத்திக்க இந்த அம்மனை வழிபட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான அம்மனுக்கு நானும் தீபாராதனை காட்டினேன் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு சிலிர்ப்பா இருந்தது. நான் செய்ய போற எல்லா நல்ல காரியங்களுக்கும் எனக்கு வெற்றியை தேடி தரணும்னு வேண்டிக்கிட்டேன். நல்லவளே தில்லையம்மா மாறியாழும் போதினிலே ஏதோ ஒரு பரவச உணர்வு எனக்குள்ள ஸ்ப்ரெட் ஆவறத உணர்ந்தேன். பர்வதமலை பிரம்மராம்பிகை சன்னதிக்கு சித்தர்கள் பூஜித்த அம்மனை வழிபட இப்பவும் பௌர்ணமி தோறும் சித்தர்கள் பாம்பு வடிவத்துல வருவதா ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு. அதை குறிப்பிட்டு உணர்த்தும்படியான கல்வெட்டு அடையாளத்தை எனக்கு காட்டினாங்க. ராஜநாகம் பௌர்ணமி அன்னைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு ராஜநாகம் வந்து அம்பா தரிசிட்டு போறதா ஐதீகம். அதுக்காக தான் இந்த ராஜநாகத்தையே வரைஞ்சிருக்கா. அங்க இருந்த சித்தர்கள் சிலைய வணங்கி நன்றி சொன்னேன். 600 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வர ஜனவரி மாதம் இங்க கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கு. நம்மோட 3வது கண் டீம் அந்த விழாவுக்கு வரணும்னு விகாஷ் பாண்டியன் அழைப்பு விடுத்தாரு. நிச்சயமா நம்மோட 3வது கண் டீம் வருவாங்கன்னு சொன்ன. சித்தர்கள் சில சூட்சமத்தை ரகசியங்களா வச்சிருப்பாங்க. சித்த ரகசியங்கள்ல தேடல்ல உள்ளவங்களுக்கு தான் அந்த இடத்தோட சூட்சமத்தை சித்தர்கள் உணர்த்துவாங்க. சித்தர்கள் தேடல்ல இருக்கிற எனக்கும் இந்த பர்வதமலை ரகசியங்கள் உணர்த்தப்பட்டதா தான் எனக்கு தோணுது. குண்டலினி சக்தியா அடையாளப்படுத்தும் 7வது மலையில உள்ள சிவன் வழிபாடாகட்டும், உடம்ப புடம்போட வைத்து வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா இடர்பாடுகளையும் கடந்து போகணும்னு உணர்த்தும் தண்ணீர் இல்லாத மலைப்பாதை ஆகட்டும், இது எல்லாமே பர்வத மலையில எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். புதுசா பிறந்த மாதிரியான உணர்வோட பர்வத மலையை விட்டு புறப்பட்டேன். அடுத்து ஒரு அமானுஷ நிகழ்வோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் மாயம்மா வந்திருக்கேன். ஜீவசமாதியான பெண் சித்தர் ரீஎன்ட்ரி. டைம் கிடைக்கும், மாயம்மா கொடுப்பா, எடுத்து கொஞ்சம். அசத்தல் ஆரூடம் சொல்லும் முகவூர் பாட்டி. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்சு உங்களை நீ கொடுக்கணும்.